சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிறிஸ்டல் என்ற நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் தங்களுக்கு அறிவித்த சம்பளம் வழங்கப்படவில்லை, தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்த மருத்துவ பலன் தொகைகளை செலுத்தவில்லை மற்றும் சம்பளத்திற்கான ரசீதுகளும் வழங்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து கிறிஸ்டல் நிறுவனத்திடம் கேட்டால் பணியில் இருந்து நீக்க அந்நிறுவனம் முயற்சி செய்கிறது என கூறி அந்நிறுவனத்தில் பணிபுரியும் சில பெண் தூய்மை பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். ஆட்சியரிடம் மனு அளித்த அவர்கள் திடீரென காலில் விழுந்து கண்ணீர் மல்க அவர்களது கோரிக்கைகளை முன்வைத்ததை அடுத்து இதுகுறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் உறுதியளித்தார். இதுகுறித்து பேசிய தூய்மை பணியாளர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் தாங்கள் பணியாற்றி வரும் நிலையில் தங்களுக்கு உரிய சம்பளத்தை வழங்காமல் பணியில் இருந்து நீக்கும் நடவடிக்கைகளை நிறுவனம் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினர். மேலும் இது சம்பந்தமாக அரசு மருத்துவமனை முதல்வர் மருத்துவரிடம் முறையிட்ட போது தங்களுக்கும் அந்த நிறுவனத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வதாக கண்ணீர் மல்க தூய்மை பணியாளர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது.